ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது 3 நாட்டு பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று ருமேனியா தலைநகரமான புக்ரெஸ்ட் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து பேச்சு நடத்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூரு வரும்படி தமிழக முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுத்து கர்நாடகா முதல்வர் சிவக்குமார் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடம் முன் எதிர்க்கட்சி எம்பிக்களுடன் ராகுல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இளைஞர்கள் தொடர்பான பிரச்சினையை அரசியலாக்குகிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் குழப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமே. அவர்களுக்கு தீர்வு தேவையில்லை என நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தொடர்ச்சியான வினாத்தாள் கசிவுகள், தேர்வு ரத்துகள் மற்றும் முறைகேடுகளால் கவலையில் உள்ள மாணவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கனிவுடன் நிரந்தர தீர்வு காண வேண்டுமென பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி கூறினார். மாணவர்கள் மீதான அடக்குமுறைகள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிலிருந்து நாட்டை விலக்கிவிடும் என்றார். நீட் தேர்வு முறை குறித்து மாணவர்களின் அச்சமும் கவலையும் நியாயமானது. மாணவர் போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக கருதி அடக்குமுறையை கையாளக்கூடாது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் கோரிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து பிரதமரிடம் பேசாதது ஏன், அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டவில்லை என முதல்வர் விஜய்க்கு அடுக்கடுக்காக ஸ்டாலின் கேள்விகளை எழுப்பியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து காவல் மரணங்கள் குதிரை வேகத்தில் அதிகரிப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தனது ஆட்சியில் நடக்கும் தொடர் காவல் மரணங்களுக்கு முதல்வர் விஜய் என்ன பதில் மற்றும் நீதி வைத்துள்ளார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது கவனமாக செயல்பட வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பட்ஜெட்டுக்கு பின் அதில் உள்ள குறைகளை மக்களிடம் விரிவாக பேச வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் நீட் தேர்வை தமிழக முதல்வர் விஜய் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான 11 பேரில் 8 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் பெயரை மாற்ற தாவேக அரசு திட்டமிட்டுள்ளது. தாவேக கொள்கை தலைவர்களில் ஒருவரின் பெயரை இத்திட்டத்திற்கு வைக்கவும் முடிவு செய்துள்ளது. அதிமுக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் கட்சியில் வகித்த பொறுப்புகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்து தான் விலகினாலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தன் மீது வைத்த நம்பிக்கையும் அளித்த வழிகாட்டுதல்களும் தன் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என தெரிவித்தார். போர் விமானம், ஏவுகணைகள், ட்ரோன்களை அழிக்கும் திறன் கொண்ட குஷா நீண்ட தொலைவு ஏவுகணை ஒடிசாவின் வீலர் தீவு ஏவுதளத்தில் இருந்து இன்று வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பை தற்சார்புடையதாக மாற்றுவதில் இது முக்கிய மைல்கல்லாகும். அசாம் மாநிலத்தில் பல பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 40 பேர் உயிரிழந்துள்ளனர், 80 பேர் மாயமாகியுள்ளனர், 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அன்று நான் முதல்வரை சந்திக்கவில்லை. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்தேன். பார்லிமென்டில் பெரும்பான்மை இல்லாமல் நீட்டை ரத்து செய்ய முடியாது என்று அறிவுரை சொல்லி என்னை அனுப்பி வைத்தார் என பாடகர் அறிவு விளக்கமளித்துள்ளார். இளைஞர்கள்தான் நமது நாட்டின் உண்மையான சொத்து. அவர்களின் குரல்களுக்கு செவிசாயுங்கள், அவர்களை பாதுகாத்திடுங்கள், வலுப்படுத்துங்கள் என்று நடிகர் மம்முட்டி பதிவிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவுக்கு காரணமானோர் மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன். எனவே மாணவர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டுமென நடிகர் சல்மான் கான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 126 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய இந்தியா 13.2 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டியது. இந்திய அணியில் சூரியவன்ஷி 50, இஷான் கிஷன் 35, ஸ்ரேயாஸ் ஐயர் 28 ரன்கள் எடுத்தனர். சவுதி அரேபியா ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைவதை பொறுத்தே அமெரிக்க சவுதி அணுசக்தி ஒப்பந்தம் அமையும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். சிதம்பரம் தொகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக வரும் 29ஆம் தேதி அதிமுக சார்பில் பரங்கிப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பழனிசாமி அறிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். குற்றவாளிகளுக்கு விரைவில் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என பிரதமர் மோடி பேசினார். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் நடைபெறும் நிலையில் போலீஸ் கமிஷனருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய சிறப்பு அதிகாரம் வழங்கி அரசாணை அளிக்கப்பட்டுள்ளது.
பொது அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கும் விதமாக துணைநிலை கவர்னர் தரண்ஜித் சிங் சந்து நடவடிக்கை எடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் போராட்டம் காரணமாக இன்றும் ஜன்பத், மண்டி ஹவுஸ் உட்பட 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் காலை 7:30 மணிக்கு மூடப்பட்டன. டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி, வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் டெல்லி போராட்டம் தொடர்பாக இன்று ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிரெதிரே நின்று இருவேறு போராட்டம் நடத்தினர். நீட் தேர்வுக்கு எதிராக பார்லிமெண்டில் இந்தி கூட்டணி நடத்திய போராட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை. மாறாக திமுக எம்பிக்கள் அதே வளாகத்தில் தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு எதிராக மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தக்கூடும் என கருதி கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை அனைத்து நுழைவாயில்களும் மூடப்பட்டன. தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அருணாச்சலம் மயங்கி விழும் சிசிடிவி காட்சியை தூத்துக்குடி போலீசார் வெளியிட்டுள்ளனர். தூத்துக்குடியில் மரணமடைந்த விசாரணை கைதி அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளனர். 3 டாக்டர்கள், நீதித்துறை நடுவர் முன்னிலையில் உடற்கூறாய்வு நடத்தப்பட வேண்டும் மற்றும் அதை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கைகளை கலெக்டர் ஏற்றுக்கொண்டார். திருப்பத்தூரில் 1 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சீனிவாச சேதுபதிக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வாபஸ் பெற்றார். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை டிஜிபியாக இருந்த ஓய்வு பெற்ற சீமா அகர்வால் தற்போது மாநகராட்சி அனுமதியுடன் சென்னை தேனாம்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு கணித பாடம் நடத்துகிறார். பதவியில் இருக்கும் முதல்வர் ஒருவர் நாயகனாக நடித்த படம் எம்ஜிஆருக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பின் முதல்வர் விஜய் நடித்து தமிழகத்தில் ரிலீஸ் ஆகியுள்ளது. சென்னை அடையார் தாகூர் திரைப்பட மையத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை முதல்வர் விஜய் அரசு அதிகாரிகளுடன் பார்வையிட்டு மகிழ்ந்தார். அரசின் தலைமை செயலாளர் சாய்குமார், முதல்வரின் தனி செயலர் செந்தில்குமார் உள்ளிட்ட பல அரசு உயர் அதிகாரிகள் கண்டு ரசித்தனர். 2047 இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாகவும் உலகிற்கே மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கும் என துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்கும் என்றார். சென்னையில் கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கடந்த கால தோல்விக்கான காரணம், எதிர்கால வளர்ச்சி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சியில் 80 நாட்களில் ஜனநாயகன் படத்தை வெளியிட்டதுதான் முதல்வரின் ஒரே சாதனை என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படம் வெளியிட்டால் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம் என கூறியுள்ளார். வினாத்தாள் கசிவு குற்றவாளிகளை பாதுகாப்பதே பிரதமர் மோடிதான் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பிரதமர் சிதைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்சம், ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் பட்டியலை உளவுத்துறை மூலமாக தாவேக அரசு சேகரிக்கிறது. அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையோ அல்லது மாவட்டம் விட்டு மாவட்டம் இடமாறுதலோ செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. உணவுகளில் செயற்கை நிறம் கலக்கும் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான பயிற்சி கூட்டத்தில் அறிவுறுத்தினார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதல்வர் விஜய்க்கு பகிரங்க மிரட்டல் விடுத்த வழக்கில் தூத்துக்குடி நீதிமன்றம் இவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. தற்போது ஜாமீன் கோரி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். பார்லிமெண்ட், லோக்சபா மற்றும் ராஜ்யசபா இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளியால் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான விவாதத்துக்கு தயார் என்று அரசு அறிவித்த நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கமிட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் வினாத்தாள் கசிவு நடந்தது என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நிபந்தனையின்றி விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் வர வேண்டும் என்றார். கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து காவிரி நீரை பெற அரசு முயற்சிக்க வேண்டும். அதை விடுத்து ஜனநாயகன் படம் பார்த்துக் கொண்டிருப்பது சரியல்ல என முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் 152 வினாத்தாள்கள் கசிந்துள்ளன. ஆனாலும் ஒருவர் கூட குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்படவில்லை.
நாட்டின் ஒவ்வொரு சாதனைக்கும் பிரதமர் தான் காரணம் என்றால் இன்று நடப்பதற்கும் அவரே பொறுப்பு என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். பொம்மை ஆணையத்தால் தமிழகத்திற்கு நீதி கிடைக்காது, எந்த பயனும் இல்லை என அன்புமணி தெரிவித்துள்ளார். காவிரி அணைகளை கையாளும் அதிகாரத்துடன் புதிய மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்றார். தேர்தல் தோல்வி, கட்சியை பலப்படுத்துதல் குறித்து கோவை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தை எஸ்பி வேலுமணி புறக்கணித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் பெண் நோயாளியின் காலை எலி கடித்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய பழனிசாமி, நாடும் நாட்டு மக்களும் எக்கேடாய் போனால் என்ன என்று பிளாஸ்ட் கொண்டாட்டத்தில் திளைக்கும் தாவேக அரசுக்கு எனது கண்டனம் என்றார். தூத்துக்குடியில் போலீசார் தாக்கியதில் அருணாச்சலம் என்ற விசாரணை கைதி உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவு செய்த ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த தியாகு என்பவரை சைபர் போலீசார் கைது செய்தனர். தாவேக ஆட்சியில் காவல் மரணங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இந்த விஷயத்தில் முதல்வர் விஜய் மௌனம் காப்பது ஏன் என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிக்கிறது. மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் இளைஞரின் குடும்பத்திற்கு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 4 நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் ரவுடிகள் உட்பட 1155 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதல்வர் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்னமும் வசூல் நடைமுறை தொடர்கிறது. லஞ்சம் கொடுக்காதோர் விண்ணப்பங்களை வாரக்கணக்கில் அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் என அந்த வட்டாரங்கள் கூறின. தமிழகத்தில் திருச்சி, கோவை, சேலம், திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது கூடுதலாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் ஏர்போர்ட், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு 1500க்கும் மேற்பட்ட முறை மின்னஞ்சலில் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த அமெரிக்க வாழ் தமிழர் சென்னை ஏர்போர்ட்டில் கைது செய்யப்பட்டார். இளைஞர்களின் நலனையும் எதிர்காலத்தையும் விட முக்கியமானது வேறு இல்லை. இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்கள் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி சாடியுள்ளார். மைசூர் மகாராஜாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பல்லவோற்சவம் நடைபெற்றது. கர்நாடக மாநில அரசு பிரதிநிதிகள் மற்றும் மைசூர் அரண்மனை பிரதிநிதிகள் சுவாமிக்கும் தாயாருக்கும் சிறப்பு ஆரத்தி எடுத்து தரிசித்தனர். டெல்லியில் நடைபெறும் போராட்டங்களுக்கு பிறகாவது மத்திய அரசு விழிப்படைய வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்றார். பண மோசடி வழக்கில் சிக்கி லண்டனுக்கு தப்பி சென்ற ஐபிஎல் தொடரின் நிறுவனரும் அதன் முன்னாள் தலைவருமான லலித் மோடி வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்ததை அடுத்து 16 ஆண்டுகளுக்கு பின் நாடு திரும்ப உள்ளதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 4000 அரசு மதுபான கடையில் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள விற்பனையாகாத மதுபானங்கள் தேக்கமடைந்துள்ளது என டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திருச்செல்வன் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 560 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,08,000க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு ரூபாய் 70 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 13,500க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 245க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை போத்தனூர் அரசின் சினிமா தியேட்டரில் போலீஸ் பாதுகாப்புடன் அமைச்சர் விக்னேஷ் ஜனநாயகன் படம் பார்த்தார். தியேட்டர் வாசலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டனர். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தை அமைச்சர்கள் ஆனந்த் மற்றும் அருண்ராஜ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தபோது எடுத்த செல்ஃபியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். வேலூர் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் சுந்தரர் குரு பூஜையை முன்னிட்டு தங்க குதிரையில் சேரமா நாயனாரும் யானை வாகனத்தில் சுந்தரரும் பவனி வந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களின் அச்சங்களை நீக்குவதற்கு பதிலாக தங்களின் சுயநலத்துக்காக சில சக்திகள் சுரண்டி வருவதாக டெல்லி பல்கலை தெரிவித்துள்ளது. மாணவர்களை ராகுல் தவறாக வழிநடத்துவதாக கூறி தமிழகத்தில் சென்னையில் பாரதிய ஜனதாவினர் தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
பிரதமர் மோடியின் உருவ பொம்மை எரித்ததை கண்டித்து கோவை கலெக்டர் ஆபீஸில் பாரதிய ஜனதாவினர் மனு கொடுத்தனர். மத கலவரத்தை தூண்டுபவர்களுக்கு அவர்களது மொழியிலேயே பாடம் கற்பிக்கப்படும் என மாவட்ட தலைவர் ரமேஷ் சாடினார். அமைச்சர்களை விமர்சிப்பது அரசுக்கு எதிரான குற்றமாகாது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக கருத முடியாது என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை தியேட்டரில் முதல்வர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் படத்தை பார்த்த தொழிலாளர் நல அமைச்சர் முகமது பர்வேஷ் எமோஷனல் ஆகி கண்ணீர் விட்டு கதறி அழுதார். பத்திரப்பதிவில் வருகையில்லா ஆவணப்பதிவு புதிய சேவையை முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவக்கி வைக்கிறார் என அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மனை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முதலாவதாக சேவை துவங்கப்படுகிறது. ஜனநாயகன் படம் பார்க்க குரோம்பேட்டை வெற்றி தியேட்டரில் மக்கள் குவிந்தனர். வாகனங்களை திரையரங்குக்கு வெளியிலேயே நிறுத்தியதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னை ஓட்டேரியில் விற்க முயன்ற தாய், மகன் உட்பட 3 பேர் கைதாகினர். 2400 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் 7 மாதத்தில் 4.6 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். 24 பேர் மரணமடைந்துள்ளனர். திருச்சி மணப்பாறையில் வாரிசு சான்றிதழ் வழங்க 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ஹேமலதா கைது செய்யப்பட்டார். கள்ளச்சந்தையில் மது விற்றதாக கைது செய்யப்பட்ட குற்றவாளி அருணாச்சலம் சிறைக்குள் வந்ததும் அப்படியே மயங்கி விழுந்து இறந்தார் என தூத்துக்குடி டிஎஸ்பி சுனில் விளக்கம் அளித்தார். பார்லிமெண்ட் வளாகத்தில் நடைபெறும் தொடர் போராட்டத்தால் பாதுகாப்பு கருதி வளாகத்திற்குள் இணைய சேவை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்கம் திருட்டு வழக்கில் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பிரசாந்த் கைதானார். அவரிடம் சிறப்பு புலனாய்வு அமைப்பு விசாரணை மேற்கொண்டுள்ளது. முதல்வர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக சாகுபடிக்காக அதிக முதலீடு செய்த விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் போலீசாரின் சித்திரவதைக்கு உள்ளாகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிக்கிறது. முதல்வர் விஜய் உட்பட பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஜனநாயகன் பார்க்க விடுப்பில் சென்றுள்ளதால் இன்று தமிழக அரசு என்ற ஒன்று உள்ளதா என்பதே சந்தேகம்தான் என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார். அரசை, அமைச்சர்களை விமர்சிப்பது பொது அமைதிக்கு எதிரான குற்றமாகாது. சமூகத்திற்கு இடையே பகை, வெறுப்பை ஊக்குவிப்பதாக கூற முடியாது என தாவேக அரசுக்கு அறிவுரை கூறி பழனி நில மோசடி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் குறித்து அவதூறு பரப்பியதாக கைதான வினோத் சூர்யாவை ஜாமீனில் விடுவிக்க முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல்களை இமெயில் வாயிலாக அனுப்பிய அமெரிக்க ஐடி நிறுவன பொறியாளர் சரத் சுப்பிரமணியன் சங்கர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவரிடம் விசாரணை நடக்கிறது. இளைஞர்களின் நலனும் ஒளிமயமான எதிர்காலமும் தான் பிரதமர் மோடி தலைமையிலான அரசின் தலையாய முன்னுரிமை. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் விரைவு நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவிட்டுள்ளார். ஈரோடு, கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே மகாராஷ்டிராவில் 2 மணி நேரம் மௌன போராட்டம் நடத்தினார். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வேதனை அளிப்பதாக கூறி அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஈரானால் எண்ணெய் விற்க முடியாவிட்டால் இந்த பிராந்தியத்தில் எந்த நாடும் எண்ணெய் விற்க முடியாது என ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அப்போதைய கலெக்டர் உள்ளிட்ட சில அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதன் நிலைப்பாடு குறித்து தமிழக அரசு தரப்பில் தெளிவுபடுத்த ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்திற்கு அரசாணையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 217 கோடி ரூபாயில் ஆதி திராவிடர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு செயல்திட்ட நிதியிலிருந்து 63 கோடியே 15 லட்சம் ரூபாய் மற்றும் பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு செயல்திட்ட நிதியில் இருந்து 6 கோடியே 11 லட்சம் ரூபாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களது உறவினர்களிடம் மாஜிஸ்ட்ரேட் விஜயராஜ் விசாரணை செய்கிறார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இன்று துவங்க உள்ள நிலையில் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றதால் இந்தியாவின் முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை 6,28,000 படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி வெற்றி பெற்றவர் வெங்கட் பிரபு. அதன்பின் சில வெற்றி படங்கள் இயக்கியவருக்கு சில தோல்வி படங்களும் அமைந்தன. அந்த சமயத்தில் சென்னை 6,28,000 இரண்டாம் பாகம் எடுத்து வெற்றி பாதைக்கு திரும்பினார். விஜயின் தி கோட் படத்திற்கு பின் சில பட வாய்ப்புகள் வந்து எடுக்க முடியவில்லை. இதனால் சென்னை 6,28,000 பாகம் 3 எடுக்க உள்ளார். முதல் 2 பாகத்தில் நடித்தவர்களே இதிலும் தொடர்கிறார்கள். அர்ஜுன் தாஸ் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகி ஓரளவு வரவேற்பை பெற்ற படம் கான்சிட்டி. அவர் கூறுகையில், இந்த படத்தில் முதல் முறையாக ஒரு சிறுவனுக்கு அப்பாவாக நடித்தேன். படப்பிடிப்பில் என்னை அப்பா என்று அழைத்தபோது ஒரு புதிய உணர்வு ஏற்பட்டது. இந்த படத்திற்கு பிறகு என்னை அப்பா கதாபாத்திரத்திற்கே அதிகம் நடிக்க அழைக்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றார். தமிழில் ஐஸ்வர்யா ராஜேஷிற்கு போதிய பட வாய்ப்பு இல்லாததால் தெலுங்கில் அதிகம் நடிக்கிறார். சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளியான ஓ சுகுமாரி படம் தோல்வியை தழுவியது. அடுத்தபடியாக கொரட்லா சிவா இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடிக்க உள்ள படத்தில் இவர் நடிக்கிறார். கதாநாயகியாக அல்லாமல் பவர்ஃபுல் வில்லி வேடத்தில் நடிக்கிறாராம். இவரது வேடம் கதையில் திருப்புமுனை தரும் விதமாக அமைகிறதாம். சினிமாவில் முன்னணி ட்ரெண்டிங் நடிகையாக வலம் வருகிறார் ஸ்ரீலீலா. ஹிந்தியிலும் நடிக்கிறார். சமீப காலமாக தனக்கு வரும் பட வாய்ப்புகளை அவர் மறுத்து வருகிறார். MBBS முடித்துள்ள ஸ்ரீலீலா மேற்கொண்டு MD படிக்க முடிவெடுத்துள்ளாரா? அதனால் வாய்ப்புகளை தவிர்க்கிறார். இவரது குடும்பத்தில் உள்ள பெரும்பாலானோர் உயர் பொறுப்பில் உள்ளனர். அதேபோல் இவரும் மாற வேண்டும் என குடும்பத்தினர் ஆசைப்படுகின்றனர். மலையாள நடிகரான ஜோஜு ஜார்ஜ் தமிழில் ஜெகமே தந்திரம், தக் லைஃப் போன்ற படங்களில் நடித்தார். சமீபத்தில் இவரது நடிப்பில் மலையாளத்தில் வரவு என்ற படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இவர் கூறுகையில், எனது படத்திற்கு எதிராக வலைதளங்களில் ஒரு நடிகரும் அவரது மனைவியும் திட்டமிட்ட எதிர்ப்பு பிரச்சாரத்தை செய்கின்றனர். திரையுலகில் இதுபோன்ற விஷயம் தற்பொழுது பொதுவானதாக மாறிவிட்டது என அந்த நடிகரின் பெயரை குறிப்பிடாமல் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் ஜனநாயகன் படம் பார்க்க நடிகை த்ரிஷா வந்தார். தஞ்சையில் உள்ள ஒரு திரையரங்கில் 200 ரூபாய் கட்டணத்தில் ஜனநாயகன் படத்திற்கு டிக்கெட் முன்பதிவு செய்த ரசிகர்களுக்கு நேற்று வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் கட்டணம் தற்போது 700 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொகையை QR கோட் மூலம் செலுத்துமாறும் தெரிவிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழக முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி சி ஜோசப் விஜய் என ஒளிபரப்பானது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு வழியாக விஜய் நடித்த ஜனநாயகன் படம் இன்று திரைக்கு வந்துவிட்டது. அவர் முதல்வரான பின் வெளியாகும் படம் என்பதால் டைட்டில் கார்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் என குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமல்லாது தற்போது அவரது அரசில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் ஆனந்த், அருண்ராஜ், ஸ்ரீநாத், விஜய் தமிழன், பார்த்திபன் ஆகியோரும், இயக்குநர்கள் அட்லி, லோகேஷ் கனகராஜ் மற்றும் நெல்சன் திலீப் குமார் ஆகியோரும் சிறப்பு தோற்றத்தில் நடித்து ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் தந்துள்ளனர். விஜயின் கடைசி படம் என்பதால் இதை பார்த்த சில அமைச்சர்கள், MLAக்கள் மற்றும் ரசிகர்கள் ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாணவர்களின் நலன் காக்க வேண்டியது அரசின் கடமை என நடிகர் மாதவன் தெரிவித்துள்ளார்.